அந்த அளவுக்கு அவங்க ஏன் வச்சுக்கிறாங்க? நவீன அவங்க எதுவும் செய்யாம இருந்திருந்தா நான் ஏன் பஞ்சாயத்துக்கு போறேன்? துர்கா, நீ நினைக்கிற மாதிரி அத்தை இதையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த சிவனாண்டியும் அந்த சித்தப்பனும் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இல்ல, அம்மா தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவங்க தான் நேத்து நவீன பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. அங்க இருக்கிறவங்க முன்னாடி சண்டை போட்டிருக்காங்க. அத்தைன்னு கூப்பிட்டா கொன்னுடுவேன்னு சொல்லிருக்காங்க. அம்மா, கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்றது அம்மா, அதெல்லாமா பெருசா எடுத்துக்கிறது? உன் புருஷனை பழிவாங்கிற அளவுக்கு நிச்சயமா எதுவும் பண்ணிருக்க மாட்டா. இல்லப்பா, நவீன் விஷயத்துல அவங்க கோபம் இன்னும் குறையவே இல்ல. தேவையில்லாம அவரை எதுக்காக பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு கூப்பிடணும்? அவங்க தான் கூப்பிடலன்னு சொல்றாங்களே. அப்படின்னா எதுக்கு ஒரு ஆள் வந்து நவீனா அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லணும்? துர்கா, அது அந்த சிவனாண்டியா அவங்க சித்தப்பா வேலையா கூட இருக்கலாம்ல. ஆமா, மாமா சொல்ற மாதிரி இது அவங்க செஞ்சுட்டு அம்மா மேல கூட பழி போட்டிருக்கலாம்ல. கற்பனையா என்ன வேணாலும் பேசலாம், ஆனா எவிடன்ஸ் எல்லாம் அம்மாக்கு எதிரா தானே இருக்கு. அவங்களோட வளையல் தான் நவீன் காணாம போன இடத்துல கிடைச்சிருக்கு. பஞ்சாயத்து ஆபீஸ்ல வச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. இந்த ஆதாரம் போதாதா? அவங்க தான் நவீன ஏதோ செஞ்சிருக்கணுங்கிறதுக்கு. தயவு செஞ்சு யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண பாக்காதீங்க. நான் 1 மணி நேரம் தான் பாப்பேன். இல்லன்னா பெத்த அம்மானு கூட பாக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன துர்கா, என்னையா இப்படி சொல்லிட்டு போற? விடுங்கம்மா, அவ ஏதோ கோபத்துல சொல்லிட்டு போறா, பாத்துக்கலாம். ஐயா, நீ எப்படியாவது நவீன தேடி கண்டுபிடிச்சு கொண்டாயா. இல்லன்னா இந்த பொண்ணு போலீஸ் கிலிஸ்ன்னு போய் சாமுண்டீஸ்வரர் மேல ஏதாவது தப்பு கிப்பா ஏதாவது சொல்லிட போறாயா. பயமா இருக்கு. நீ போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாயா. சரிங்க பாட்டி, நான் எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சகல, நானும் உன் கூட வரேன்ப்பா. போயிட்டு வந்துடுறோம்மா. வரேன் பாட்டி. என்ன மண்ணுக்குள்ள புதைச்சா மாதிரி தெரியுது? நான் மயக்கத்துல இருந்தப்ப படுபாவிங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. மண்ணுக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமா? காப்பாத்துங்க ப்ளீஸ், ஹெல்ப். கடவுளே, எவ்வளவு சோதனையதான் எங்க குடும்பத்துக்கு கொடுப்ப. நான் எவ்வளவுதான் தாங்கிறது? வெளியில தான் அவ்வளவு பிரச்சனையோட நாங்க போராடிட்டு இருக்கோம். இப்ப குடும்பத்துக்குள்ளரையே சண்டை வருது. அம்மாவும் பொண்ணு சண்டை போட்டுக்கிறாங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியல. ஏயா இப்படி எல்லாம்? என் பேத்தியோட புருஷன் காணாம போயிட்டான். அவன் எங்க போனா, எங்க இருக்கான், எப்படி இருக்கான், என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. ஐயா, யாராவது இருக்கீங்களா? கடவுளே, தயவு செஞ்சு என் பேத்தியோட புருஷனை கண்டுபிடிச்சு நல்லபடியா எங்க கிட்ட சேர்த்துறியா? எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் சாமி. ஐயா, முருகா முருகா முருகா. துர்கா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ கொடுத்த கம்ப்ளைண்டால பாரு, அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா உன் புருஷனும் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க. கேஸ தயவு செஞ்சு வாபஸ் வாங்கு. ஆமா துர்கா, தயவு செய்து சொல்றேன், கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு. அத்தை ஸ்டேஷனுக்கு வந்தது நமக்கு தான் அசிங்கம். நம்ம குடும்பமானதா போகும். சொன்னா கேளு, தயவு செய்து இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. ரேவதி, நீங்கெல்லாம் எதுக்கு இவகிட்ட போய் இப்படி இறங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் மகதா என்னைக்கோ செத்து போயிட்டான்னு நான் சொல்லிட்டேன்ல. எனக்காக நீங்க யாரும் இவகிட்ட பேச வேண்டாம். நான் எந்த தப்பும் செய்யல. அதனால எத்தனை கேஸ் போட்டாலும் பரவாயில்ல. நீ இங்கதான் இருக்கியா?
உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாக்கலான்னு வந்தியா? ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிற? நேத்து வந்தவனுக்காக உன் அம்மாவையே இப்படி அசிங்கப்படுத்துவியா? அக்கா, இதெல்லாம் இவளா செய்யல. அந்த கிழவி தூண்டி விட்டுதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அந்த கிழவி முதல்ல அம்மா மகன் உங்க 2 பேரையும் பிரிச்சா, இப்ப உங்க 2 பேரையும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறா. இப்படி ஒவ்வொரு மகளா உனக்கு எதிரா இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பி விட்டுருவா பாரு. சித்தி, இப்ப எதுக்கு பாட்டி இதுல தேவையில்லாம இழுக்கிறீங்க? அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களுக்கும் இவ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. அதெல்லாம் வெறும் நடிப்பு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த கிழவிதான் இருக்கா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. விடு ரேவதி, இவங்க ஸ்டேஷனுக்கு வந்ததே இப்படி ஏதாவது கலகம் பண்ண தானே? இது என்ன நமக்கு புதுசா? துர்கா, முதல்ல நீ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க தயாரா தான் இருக்கேன். என் புருஷனை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. உடனே புகார வாபஸ் வாங்குறேன். நான் தான் இவகிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் எனக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். விடுங்க. திருந்தவே மாட்டீங்களா? பெத்த பொண்ணுக்கே இப்படி துரோகம் பண்றீங்க. ஏய், வாய மூடுறி. உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போ இங்க இருந்து. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் புருஷன் மட்டும் கிடைக்கல, உங்களை சும்மாவே விட மாட்டேன்.